அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க, அது கிடைக்காது. நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு நினைப்பீங்க, அந்த நல்ல வேலை உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி வேலை கிடைக்காது. ஒரு நல்ல வீடு அமையணும்னு நினைப்பீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வீடும் அமையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் தேவ சித்தம்ன்றது எப்படி உங்களாலேயும் என்னாலையும் உணர்ந்து கொள்ள முடியும்? தேவ சித்தம் என்பது நாம் நினைக்கிறதில்ல, அவர் நினைக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு